ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரேண்டம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். அண்ட் நிறைய நியூஸ் இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் அணியோட ஓப்பனிங் பிளேயரான பில் சால்ட். ஸோ அவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான். பில் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் ராய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஐபிஎல் 2024 ஆக்ஷன்ல பில் சால்ட் தன்னோட பேரை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. பட் எந்த டீமுமே அவர் எடுக்கவே கிடையாது. அவர் அன்சோல்ட் ஆகியிருந்தாரு. அண்ட் ஐபிஎல் ஆட போறேன், கண்டிப்பா நான் ஆடிடுவேன் ஐபிஎல் அப்படிங்கிறதுக்காக பிஎஸ்எல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, ரெடி ஆகிட்டு இருந்தாரு ஐபிஎலுக்கு. பட் இருந்தும் அன்பார்ச்சுனேட்லி எந்த ஒரு டீமுமே அவரை சைன் பண்ணல, ஐ மீன் ஆக்ஷன்ல எடுக்கல அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்டான விஷயம். பட் இருந்தாலும் அவருக்கு ஐபிஎல் ஆடணும்னு இருந்த ஆசை நிறைவேறிடுச்சு. நம்ம ஜேசன் ராய் மூலமா ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போனாரு, கேகேஆர் சைன் பண்ணி எடுத்தாங்க. இப்போ நரேன் கூட சேர்ந்துட்டு ஓப்பனிங்ல சம்பவம் செஞ்சுட்டு இருக்காரு. கேகேஆர் மேட்சஸை வின் பண்றதுக்கு, கேகேஆர் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு பில் சால்ட்டோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசனா இருக்கு. பில் சால்ட் கண்டிப்பா நீங்க ஐபிஎல் ஆட தகுதியானவங்க தான். அடுத்த நியூஸும் ரொம்ப சூப்பரான ஒரு கிரிக்கெட் நியூஸ் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிக்கெட் பிளேயர் பத்தின நியூஸ். 2019 ஆர்சிபி பிளேயர், ஆனா 2024 இப்போ அமெரிக்கா அணிக்காக ஆடிட்டு இருக்காரு. மிலிந்த் குமார் அப்படின்னு டெல்லியில பிறந்த இவர் தான் 2019 ஆர்சிபில ஆடி இருப்பாரு. விராட் கோலி கூட ரொம்ப க்ளோஸாலாம் அந்த பிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இங்க பெருசா சான்சஸ் வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ யூஎஸ் கிரிக்கெட் டீம்ல அவரும் ஒரு பிளேயர், தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி இந்தியன் பிளேயர் இன்னொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்காக போய் ஆடி இருக்காரு, ஆட போறாரு. அவர் யாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 2 கிரிக்கெட் நியூஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ கபடிக்குள்ள என்ட்ரி ஆகும். ப்ரோ கபடி லீக் சீசன் 11 கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கணும்னா தயவு செய்து பாருங்க. அண்ட் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு டீமும் என்ஐபி பிளேயர்ஸை வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ பட்னா பைரேட்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அயன் அப்படிங்கிற ஒரு ஹரியானாவை சேர்ந்த லெஃப்ட் ரைடர் இந்த யங்ஸ்டரை வந்து இப்போதைக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த என்ஐபி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நியூ யங் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரி. ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ 4 என்ஐபி பிளேயர்ஸ், 4 யங்ஸ்டர்ஸை நீங்க சைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டீமும். அந்த வகையில தான் இந்த அயன் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயரா தெரியுறாரு, நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறத சீசன் 11ல பார்ப்போம். அடுத்ததா பாகிஸ்தான் கிரிக்கெட் பத்தின ஒரு நியூஸ். பாகிஸ்தான் தங்களோட கோச்சஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. அண்ட் இப்போதான் நியூசிலாந்துக்கு எதிரான T20 சீரிஸை போராடி டை பண்ணியிருந்தாங்க 2-2 அப்படிங்கிற மாதிரி. ஏன் போராடி அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்துல ஆன பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16 மெயின் பிளேயர்ஸ் இல்லாம அவங்க டீம் வந்து இருந்துச்சு நியூசிலாந்து டீம். காரணம் மெயின் பிளேயர்ஸ்லாம் இங்க ஐபிஎல் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த டீமுக்கு எதிராக பாகிஸ்தானோட ஃபுல் ஸ்குவாடும், ஃபுல் மெயின் ஸ்குவாடும் வின் பண்ண முடியல. 2-2ங்கிற மாதிரி அந்த சீரிஸை முடிச்சிருந்தாங்க. ஒரு மேட்ச் வந்து மழையால தடைப்பட்டு போயிருந்துச்சு, அப்படி முடிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவங்க கடைசியா எல்லா T20 போட்டிகள்லையுமே தோல்வி அப்படிங்கிறது நிறைய அவங்க வந்து பெற்றுட்டே இருந்தாங்க. ஸோ இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இப்போதைக்கு கோச்சஸ் எல்லாம் கலைச்சிட்டு அப்படியே மாத்திருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா 2011 இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்திருந்த கேரி கிறிஸ்டின் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை தான் ODI மற்றும் T20 போட்டிகளுக்கு கோச்சா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். அண்ட் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜேசன் கில்லெஸ்பி வந்து கோச்சிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ODI T20 டெஸ்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அசார் மஹ்மூத் அவர் அசிஸ்டன்ட் கோச்சா இருப்பார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கலைச்சிட்டு கோச்சஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப் பாகிஸ்தானுக்கு எடுபடுமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா திரும்பவும் நான் ஐபிஎல் ஆடுற ஒரு பிளேயர் பத்தி தான் பேச போறேன். ஹர்திக் பாண்டியாவை பத்தி ஐபிஎல் 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம பேசுவோம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ அவரை பத்தி இர்ஃபான் பதான் நிறைய பேசியிருக்காரு. அதுல முக்கியமா அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்தியன் கிரிக்கெட் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதே அளவுக்கு அவர் டெலிவரி பண்ணியிருந்தாருன்னா மேபி நீங்க அவளை கன்சிடர் பண்ணலாம். பட் நாம வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இர்ஃபான் பதான். ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியாவை T20 வேர்ல்டு கப் 2024 கூட்டிட்டு போகணுமா வேண்டாமா? அடுத்ததும் ஒரு ஐபிஎல் ஆடுற பிளேயரை பத்தின நியூஸ் தான். இவர் ஒரு இந்தியன் பிளேயரும் கூட. ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆஷன்னான்னு சொன்னா தானே தெரியும், ஆஷன்னா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக 8 போட்டிகள் ஆடி இருக்காரு. 9 போட்டிகள் ராஜஸ்தான் ஆடி இருக்காங்க, அதில் ஒரு போட்டி மட்டும் அவர் ஆடலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 8 போட்டிகளில் ஃபர்ஸ்ட் போட்டி ஒரு விக்கெட், அவர் ஆடின கடைசி போட்டி ஒரு விக்கெட், ஐ மீன் அவரோட 8வது போட்டியில் ஒரு விக்கெட், 2 விக்கெட் மட்டும் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. ஃபுல் கோட்டா போட்டாலும் அவருக்கு விக்கெட் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. இல்லை அவரை பார்த்து ஆடிட்டு அப்படியே தள்ளி விட்டுறாங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு.
பட் மறந்துடக்கூடாது, ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒவ்வொரு பிளேயருமே எங்கள் மேட்ச் வினர்ஸாக தான் இருக்காங்க. எந்த மேட்சை அஸ்வின் வந்து வின் பண்ணி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற வெயிட்டிங். காரணம் எக்ஸப்ட் அஸ்வின் அண்ணன், ஸோ மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. அஸ்வின் அண்ணனோட பவுலிங்கும் கண்டிப்பாக ஃபார்மில் தான் இருக்கு. விக்கெட் எடுக்காதது மட்டும் தான் இப்போ எல்லாருக்குமே குறையா இருக்கு. பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதையும் எடுப்பாரு, அவரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் நியூஸ் பட் நாட் லீஸ்ட் நியூஸ், ஸ்பீட் சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட நம்மளோட மயங்க் யாதவ் IPL 2024 பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்பீடால அவரோட பவுலிங்கால பல பேட்ஸ்மேனை டிஃபீட் பண்ணியிருந்தாரு. பட் இன்ஜுரி காரணமா இப்போதைக்கு ரெஸ்ட்ல இருக்காரு. கூடிய சீக்கிரம் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவரை இந்த T20 வேர்ல்டு கப் ஆட வைக்கலாமா, இல்லை 2 வருஷம் கழிச்சு அடுத்த T20 வேர்ல்டு கப் ஆட வைக்கலாமாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு அவரோட பவுலிங் ஆக்ஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் சொல்லியிருக்காரு முன்னாள் இந்திய கிரிக்கெட்டரான வருண் ஆரோன். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது அவர் பவுலிங் போடுறப்போ அவரோட ஹிப்ல போய் ஸ்ட்ரக் ஆகுது. மேபி ஹிப்ல ஸ்ட்ரக் ஆகாம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது இன்னும் ஈஸியா கிடைக்கும். மேக்ஸிமம் இன்ஜுரி ஆகாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி மயங்க் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸை பல பேர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இவர் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு கூட்டு போகலாம்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல இவர் இன்னும் குரூம் பண்ணுங்க, அடுத்த T20 வேர்ல்டு கப்புக்கு பக்காவா ரெடி ஆகுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் இல்ல இவரை டெஸ்ட் போட்டிக்கு மட்டும் ஆட வைங்க, அது இன்னும் சூப்பரா இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. உங்க ஒப்பீனியன் படி மயங்க் யாதவை எங்க எப்போ எப்படி கூட்டு போய் ப்ளே பண்ண வைக்கலாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.